அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, பெண்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த வாராந்த பயான் நிகழ்விலே இன்று நாங்கள் அல் குர்ஆனின் சூரா லுக்மான் என்று சொல்லப்படுகிற அத்தியாயத்திலே லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மகனுக்கு சொன்ன அல்லது செய்த 10 முத்தான நல்லுபதேசங்கள் என்ற அடிப்படையில், அப்படியான அந்த உபதேசங்கள் தாய்மார்கள் என்ற ரீதியில் நமது பிள்ளைகளுக்கு நாம் செய்வதற்கு இந்த உபதேசங்கள் பிரயோஜனமாக இருக்கும். அதே போன்று அதிலே சொல்லப்படக்கூடிய செய்திகளை நாங்களும் பின்பற்றக்கூடியதாக இருக்கும் என்றபடியால் இந்த விடயங்களை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்தலாம் நினைக்கின்றேன். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வெறுமனே உலகத்தில் எப்படி முன்னேறுவது, உலகத்தில் எப்படி பிறர் வியந்து பார்க்கிற அளவுக்கு உயர்ந்து செல்வது என்பது பற்றித்தான் பேசுகிறார்கள், உபதேசிக்கிறார்கள். ஆனால் மறுமையிலே அந்த பிள்ளைகள் ஈடேற்றம் பெறுவதற்காக வேண்டி பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நல்லுபதேசம் செய்யாத ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாத்தையும் பெற்றோர் கொடுக்கிறார்கள். இந்த உலகத்திலே அவளுக்கு உணவு, உடை, வாகனங்கள், வீடு, வளவு, காணி, பூமி எல்லாம் மிக சிறப்பாக பெற்றோரால் பிள்ளைகளுக்கு வழங்கப்படுகிறது. அதே போன்று பிள்ளைகளுக்கு தேவையான கல்விகள் அத்தனையும் வழங்கப்படுகிறது. ஆனால் மார்க்க ரீதியான வழிகாட்டுதல்கள் மட்டும் மிக பஞ்சமாக இருக்கிறது நமது சமுதாயத்திலே. யாரும் மார்க்கத்தை பற்றி பிள்ளைகளுக்கு சொல்லுவதற்கு பெற்றோருக்கும் நேரமும் இல்லை. மார்க்கத்தை படிக்கிற அப்படியான சூழல்களுக்கு பிள்ளைகளை விடுகிற அந்த விஷயமும் மிகவும் குறைந்து போகிறது. குர்ஆன் மதரசாக்களுக்கு பிள்ளைகள் செல்வதும் மிக குறைவு. அங்கே போய் மார்க்கம் படிப்பதற்கும் பிள்ளைகளுக்கு நேரம் இல்லை. விடிய விடிய பாடம், விடிஞ்சும் பாடம், இரவையிலேயும் பாடம், பகலையிலேயும் பாடம் என்று மார்க்க விடயங்களுக்கு பிள்ளைகளுக்கு நேரம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் பெற்றோருக்கு இந்த தகவல்களை சொல்லுவதன் மூலம் அவர்களாவது தங்கள் பிள்ளைகளுக்கு போய் சொல்லுவார்கள் என்ற அடிப்படையில் நாம் இந்த விஷயங்களை சொல்லுகின்றோம். குறிப்பாக சொல்ல போனால் அன்புக்குரிய தாய்மார்களே, பெற்றோருடன் பிள்ளைகள் நெருக்கமாக இருக்கிற பல சந்தர்ப்பங்கள் இருக்கு. வாகனங்களிலே நமக்கு பின்னால் இருந்து வருகிற போது, கடற்கரையிலே நம்மோடு ஒன்றாக இருக்கிற போது, சாப்பாட்டு மேசையிலே நம்மோடு இருக்கிற நேரத்தில், அல்லது தூக்கத்தின் போது என்று பல சந்தர்ப்பங்களில் நமக்கும் பிள்ளைகளுக்குமான நெருக்கமான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் இப்படியான மார்க்க செய்திகளை சொல்வதற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு காலத்து லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்று ஒருவர், அவர் நபி அல்ல, மிகப்பெரிய ஒரு கல்வி ஞானம் வழங்கப்பட்டவர். அவர்கள் அறிவுரைகள் சொல்வதில் மிக பிரபலியம் அடைந்தவர்கள். அவர்கள் புத்திமதி சொன்னால், அறிவுரை சொன்னால் அது அந்த சமுதாயத்திலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு நல்லுபதேசம் செய்தார்கள். அந்த நல்லுபதேசத்தை அல்லாஹ் உலக மக்களுக்கான நல்லுபதேசமாக அல் குர்ஆனில் இடம்பெற செய்திருக்கின்றார். அந்த வகையில் தான் அல்லாஹ் தஆலா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கிற போது, வலகத் ஆத்தைனா லுக்மான் அல் ஹிக்மத், நாங்கள் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கல்வி ஞானத்தை கொடுத்திருந்தோம். அந்த கல்வி ஞானத்தை மற்றவர்கள் பார்த்து வியக்கிற அளவுக்கு நாம் அவருக்கு வழங்கி இருந்தோம். எனவே அவருக்கு நாம் சொன்னோம், அனிஷ்குருலில்லாஹ், இந்த அறிவு ஞானம் உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றியுடன் நடந்து கொள்ளுங்கள், நன்றி செலுத்துங்கள் என்று சொன்னோம். ஒமை யஷ்குர், அல்லாஹ் தந்த நியமத்துகளுக்கு யார் நன்றி செலுத்துகிறாரோ ஃபஇன்னமா யஷ்குரு லினஃப்ஸிஹி, அதன் மூலம் அவர் தனக்கு தானே நன்றி தெரிவித்துக் கொள்கிறார். அதே போன்று ஒமன் கஃபர, அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு அருட்கொடைகளை கொடுத்து அந்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தாது எவன் மாறு செய்கிறானோ ஃபஇன்னல்லாஹ கனியுன் ஹமீத், இதால அல்லாஹ்வுக்கு ஒன்றும் குறைய போவதில்லை, அல்லாஹ் தேவையற்றவனும் புகழுக்குரியவனுமாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சூரத்துல் லுக்மானிலே குறிப்பிடுகின்றார். எனவே அல்லாஹ் நமக்கு பல அருட்கொடைகளை தந்திருப்பான். அந்த அருட்கொடைகளை நினைத்து நினைத்து நாம் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அந்த அடிப்படையில் தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கல்வி அறிவை கொடுத்து விட்டு சொன்னான், இதற்கு நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க என்பதாக. ஏனென்றால் கல்வி ஞானம் என்பது மிகப்பெரிய ஒரு நியமத்தாகும். இருளுக்குள் இருக்கிற ஒரு மனிதனுக்கு எப்படி வெளிச்சம் கிடைக்கிற போது அது அவனுக்கு மகிழ்ச்சியை தருகிறதோ, அவனுக்கு நேர்வழியை காட்டுகிறதோ, அது போன்றுதான் ஒரு மனிதனுக்கு அறியாமையில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு அந்த கல்வி அறிவு என்பதும் இருளுக்குள் இருப்பவனுக்கு வெளிச்சத்தை போலதான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிற போது, யுத்தில் ஹிக்மத மையஷா, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு கல்வி ஞானத்தை கொடுக்கிறான். ஒமை யுத்தல் ஹிக்மத,
அந்த கல்வி ஞானங்களை யார் பெறுகிறாரோ ஃபகத் ஊத்திய ஹைரன் கதீரா, அதிகமான நலவுகளை அவர் பெற்றுக்கொள்கிறார் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒமா யத்தக்கரு இல்லா உலுல் அல்பாப். இந்த விடயங்களை கொண்டு நல்லுபதேசம் பெறுகிறவர்கள் அறிவாளிகள் தவிர வேறு யாரும் இல்லை என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே பேசுகின்றார். குறிப்பாக சொல்ல போனால் மார்க்க அறிவு ஒரு மனிதனுக்கு கிடைப்பது அல்லாஹ்வுடைய அருள் தான். யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுக்கிறார். மய்யுரிதுல்லாஹு பி ஹைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு மார்க்கத்திலே விளக்கங்களை வழங்குகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கல்வி ஞானம் வழங்கப்பட்டிருந்தார்கள். அந்த கல்வி ஞானத்தை கொண்டு அவர்கள் மக்களுக்கு நல்லுபதேசம் செய்தார்கள். குறிப்பாக அவர்கள் செய்த ஒரு உபதேசத்தை அல் குர்ஆன் சூரா லுக்மான் சொல்லித் தருகின்றது. அந்த உபதேசம் என்ன? அவர்கள் பல விடயங்கள், குறிப்பாக 10 விஷயங்கள், சூரா லுக்மானிலே பல செய்திகள் சொல்லப்பட்டிருந்தாலும் குறிப்பாக 10 விடயங்களை அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்துகிறான் அவர்கள் சொன்னதாக. ஒன்று அத்தௌஹீத், அல்லாஹுவை ஏகத்துவப்படுத்துவது. ஒரு பிள்ளைக்கு ஒரு பெற்றோர் கட்டாயம் செய்ய வேண்டிய உபதேசம். அந்த உபதேசம் என்ன? அவர்கள் சொன்னார்கள், யா புனைய, பிள்ளை அழகான முறையில கூப்பிட்டு, என்னுடைய சிறிய மகனே, லா துஷ்ரிக் பில்லா, நீ அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றை கொண்டும் இணை வைத்து விடாதே என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதே என்று சொன்னார்கள். இன்ன ஷிர்க லதுல்முன் அலீம், ஏனென்றால் இணை வைத்தல் மிகப்பெரிய அநியாயமாகும் என்று சொன்னார்கள். ஒரு பிள்ளைக்கு வாப்பா சொன்ன உபதேசம், முதலாவது விஷயம் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதே. அப்படின்னா என்ன அதனுடைய கருத்து? நீ வணங்குறதாக இருந்தால் அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கும். நீ தொழுறதாக இருந்தால் அல்லாஹ்வுக்காகத்தான் தொழணும். நோன்பு பிடிக்கிறண்டா அல்லாஹ்வுக்காக, நேர்ச்சை வைக்கிறண்டா அல்லாஹ்வுக்காக மட்டும். அறுத்து பலியிடுவதாக இருந்தால் அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் அறுத்து பலியிடவும். துஆ செய்யறண்டா அல்லாஹ்கிட்ட மட்டும்தான் துஆ செய்யணும். உன்னை தேவையில கேட்கணும். அவன் அல்லாத யார்கிட்டையும் என்ன செய்யக்கூடாது, யாருக்காகவும் என்ன செய்யக்கூடாது, வணக்கங்கள் புரியக்கூடாது. இந்த தௌஹீத் நம்முடைய பிள்ளைகள மனசில் ஆழ பதியணும். பெற்றோர் கட்டாயம் இந்த உபதேசங்களை பிள்ளைகளுக்கு சொல்லணும். ஏனென்றால் இது அடிப்படையான ஒரு விஷயமாகும். நம்மளை படைத்தவன், நம்மளை பரிபாலிப்பவன், நமக்கு தேவையான அத்தனையும் தந்திருக்கிறவன் அந்த ரப்பு. அப்படிப்பட்ட ரப்பை விட்டு அவன் அல்லாதவர்களை, அவனுடைய படைப்பினங்களை நாங்கள் வணங்குவதானது, அவர்களிடத்திலே உதவி தேடுவதானது நிச்சயமாக இணை வைத்தலாகும். எனவேதான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைக்கு செய்த அந்த 10 முத்தான உபதேசங்களில் முதலாவது உபதேசம், மகனே, அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாது. இந்த இணை வைத்தல் நமது சமுதாயத்தில் இருக்கிறது. உதாரணமாக சத்தியம் செய்வதென்றாலும் அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் சத்தியம் செய்யணும். வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி, அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது சத்தியம் செய்து விட்டோம் என்றால் இணை வைத்தல். இது பிள்ளைகளுக்கு மத்தியிலும் மட்டுமல்ல, பெற்றோர்களுக்கு மத்தியிலும் இருக்கின்றது. சிலர் குர்ஆன் மீது சத்தியமாக, பிள்ளட தலை அறிய, மிம்பர் மீது சத்தியமாக, இந்த பள்ளியின் மீது சத்தியமாக, இந்த பூமியின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் அல்லாதவர்களை கொண்டு சத்தியம் பண்ணுகிறவர்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் ஹலஃப பிகைரில்லா ஃபகத் அஷ்ரக், யார் அல்லாஹ் அல்லாதவற்றை கொண்டு சத்தியம் செய்வாரோ அவர் இணை வைத்து விட்டார் என்று சொன்னார்கள். எனவே நாங்கள் சத்தியம் செய்வதாக இருந்தால் அல்லாஹுவின் மீது மட்டும்தான் சத்தியம் செய்ய வேண்டும். அன்புக்குரிய தாய்மார்களை, ஏன் என்று சொன்னால் இந்த இணை வைத்தல் என்பது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான விடயம். நம்ம சாதாரணமாக நினைச்சுக்கோ, நம்ம நாட்கள் நினைப்பாங்க, நான் தொழுறேன், நோன்பு பிடிக்கிறேன், ஜக்காத்து கொடுக்கிறேன், சதக்கா செய்கிறேன், இப்படி எல்லாம் செய்கிற போது இந்த மாதிரி சில விஷயங்கள் ஏற்பட்டால் அதையெல்லாம் இது நிவர்த்தி செய்துவிடும் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் இந்த இணை வைத்தல் என்பது அல்லாஹ் மன்னிக்காத ஒரு பெரும் பாவமாகும். இணை வைத்தல் என்பது அல்லாஹ் மன்னிக்காத ஒரு பெரும் பாவம். அதனால் தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் உபதேசத்தில் முதலாவது அதை சேர்த்தார்கள். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிற போது, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் அவனுக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான். அது அல்லாதவைகளை தான் நாடியவர்களுக்கு மன்னிக்கிறான் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டு. அப்ப அல்லாஹ் மன்னிக்காத ஒரு பெரும் பாவம் என்றா இணை வைத்து, அதை நாங்களும் செய்யப்படாது, நமது பிள்ளைகளும் செய்யறதுக்கு அனுமதிக்க கூடாது. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இது அகீதா. இந்த தௌவத்தை நம்மட வீட்டில் ஆரம்பிக்கணும். ஆனா நமது பெற்றோர்கள் இந்த விடயங்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் மிக குறைவாக இருக்கிறது. அதே போன்று
இந்த இணை வைத்தலை ஏன் அவர்கள் முதலாவது சொன்னார்கள்? இணை வைக்க வேண்டாம் என்று ஏன் சொன்னார்கள் என்றால், இணை வைத்தால் ஒரு மனிதனால் சொர்க்கம் போகவே முடியாது, நிரந்தரமாக நரகம் போய் விடுவான். அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். இன்னஹு மய்யுஷ்ரிக் பில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறாரோ ஃபக்கத் ஹர்ரம் அல்லாஹு அலைஹில் ஜன்னா, அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை ஹராமாக்குகிறான். வமஅவாஹுன் நார், அவருக்கு நிரந்தரமான தங்குமிடம் நரகமே ஆகும். ஒமாலில் லாலிமீன மின் அன்சார், இந்த இணை வைப்பாளர்களுக்கு உதவுவர்கள் யாரும் கிடையாது என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டு. அப்ப இணை வைத்தால் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை ஹராமாக்குகிறான், நரகத்தை நிரந்தரமானதாக ஆக்கி விடுகிறான். மறுமையிலே உதவி செய்வர்கள் யாரும் கிடையாது. எனவே சிறிய இணை வைப்பு என்றாலும் சரி, பெரிய இணை வைத்தல் என்றாலும் சரி, விளையாட்டுக்கு என்று சொன்னாலும் சரி, சீரியஸாக என்றாலும் சரி, நமது பிள்ளைகள் இந்த இணை வைப்பில, பிள்ளைகள் மட்டுமல்ல நாங்களும் இணை வைப்பில் ஈடுபட்டு விட, காரணம் அதனுடைய விளைவு நரகமாகும். அல்லாஹ் நம் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும். அடுத்ததாக, இணை வைப்பதன் மூலமாக ஒரு மனிதனுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விடுகிறது. தொழுகிறார், நோன்பு பிடிக்கிறார், ஜக்காத்து சதக்காவெல்லாம் கொடுக்கிறார், ஆனால் நேச்ச வேச்சா அல்லாஹ் அல்லாத ஒருவருக்காக நேர்ந்து வைக்கிறார். அல்லாஹ் அல்லாத அவனால் படைக்கப்பட்ட கபர்களில் அடங்கப்பட்ட ஒருவருக்காக நேர்ச்சை வைக்கிறார். அவர் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவராக ஆகிவிடுகிறார். தாயத்து கட்டுகிறார், அச்சிரம் கட்டுகிறார், சூனியம் செய்கிறார், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவராக ஆகிவிடுகிறார். அல்லாஹ் நம் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், வலகத் ஊஹிய இலைக்க வ இலல்லதீன மின் கப்லிக, நபியே உங்களுக்கு முன்புள்ள நபிமார்களுக்கும் வஹி மூலம் சொல்லப்பட்டது, லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக வலதகூனன்ன மினல் ஹாஸ், உங்களுக்கு முன்பு வாழ்ந்த நபிமார்களுக்கும் வஹி மூலம் அறிவிக்கப்பட்டது என்னவென்றால், நபியே நீங்க தான் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தாலும் லயஹ்பதன்ன அமலுக, உங்களுடைய அமல்கள் அழிந்து போய்விடும். வலதகூனன்ன மினல் ஹாசிரீன், நீங்கள் நஷ்டவாளிகளில் ஒருவராக ஆகிவிடுவீர் என்று சொல்லப்பட்டது. நம்முடைய தொழுக, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி எல்லாம் நாங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தோம் என்றால் அந்த அமல்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, மறுமையில் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம், அந்த அமல்கள் அழிந்து விடும் என்று அல்லாஹ் பேசுகின்றார். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தே அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீங்க தான் இணை வைத்தாலும் உங்களோட அமலும் அழிந்து போய்விடும் என்றால், நபிகளாருடைய அமலுக்கு உத்தரவாதம் இல்லை, அவங்க இணை வச்சா ஷிர்க்கு செஞ்சா அழிஞ்சிரும் என்று அல்லாஹ் சொல்லுகிற போது, நாங்க ஷிர்க் வைத்தால் எப்படி நமது அமல்கள் அங்கீகரிக்கப்படும்? அதன் மூலமாக நமக்கு சுவர்க்கம் கிடைக்கும். எனவே நமது அமல்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம் இந்த இணை வைத்தலில் ஈடுபடவே கூடாது. சிலர் மருந்துக்காக ஷிர்கில் ஈடுபடுவார். எப்படி சிலருக்கு நோய்வாய்ப்பட்டு அல்லது நோய்கள், கடுமையான நோய்கள் ஏற்பட்டு அதற்கு பல வைத்தியங்கள் செய்து தாங்க முடியாத போது சில சாஸ்திரகாரர்கள், குறிகாரர்கள், பரிசாரிகளிடம் சென்று இப்படி தாயத்து கட்டுவது, அச்சிரம் கட்டுவது, சூனியம் செய்வது, வீட்டுக்காவல் செய்வது என்று இப்படி ஷிர்கில் மூழ்கி விடுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். இதனுடைய ஆபத்து, அமல்கள் அழிந்து போய்விடும், சொர்க்கம் போக முடியாது, அல்லாஹ் மன்னிக்காத ஒரு பெரிய பாவத்தை செய்த குற்றம் கிடைக்கும். அல்லாஹ் நம் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும். அதனால் தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சின்ன மகனை கூப்பிட்டு சொன்னாங்க, யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், என்னுடைய சின்ன மகனே, என் அருமை மகனே, அல்லாஹ்வுக்கு நீ இணை வைத்து விடாதே என்று சொன்னார். அடுத்த இரண்டாவது செய்தி என்னவென்றால், பிர்ருல் வாலிதைன், பெற்றோருக்கு நல்லுபகாரம் செய்வதை அந்த சூரா லுக்மான்லே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் பிள்ளைக்கு செய்ததாக சொல்லுகிற அந்த 10 முத்தான உபதேசங்களில் இரண்டாவது உபதேசம், பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும், பெற்றோரை துன்புறுத்தக்கூடாது. இந்த செய்தியை பிள்ளைகளுக்கு நாம் சொல்ல வேண்டி இருக்கிறது. அவர்கள் சிறுவர்களாக இருக்கிற போது இதனை அவருடைய உள்ளங்களிலே பதிய வைக்க வேண்டும். ஏனென்றால் நிச்சயமாக அது அவர்கள் பெரியவர்கள் ஆகிற போது, எங்களோட உம்மா இப்படி எங்களை சொல்லி தந்தா, எங்களோட வாப்பா இப்படி சொல்லி தந்தார் என்று அது அதனுடைய நடத்தையிலேயே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி, மனிதனுக்கு அவனுடைய பெற்றோரை கொண்டு நாம் நல்லுபதேசம் செய்தோம். ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்ன், அவனுடைய தாய் அந்த மனிதனை சிரமத்துக்கு மேல் சிரமங்களை எதிர்கொண்டு கருவிலே சுமந்தாள். வஃபிசாலுஹு ஃபி ஆமைன், அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுகிற காலம் 2 ஆண்டுகள் ஆகும். எனவே கஷ்டத்துக்கு மேல் கஷ்டத்தை எதிர்கொண்டு அந்த தாய் குழந்தையை சுமந்ததோடு மட்டுமல்லாமல் 2 ஆண்டுகள் அவள் பால் ஊட்டினாள். எனவே அனிஷ்குர் லீ வலி வாலிதைக்க இலையல் மசீர், எனவே மனிதனே, நீ முதலாவது எனக்கு நீ நன்றி செலுத்து, அடுத்ததாக உன்னுடைய பெற்றோர்
பெற்றோருக்கு நன்றி உடையவனாக இரு, நீங்கள் என்னிடத்தில் தான் திரும்பி வர வேண்டியிருக்கிறது என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆன் சூரா லுக்மானிலே சொல்லி காட்டுகிறான். எனவே பெற்றோருக்கு நல்ல உபகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். இங்கே வந்திருக்கிற தாய்மார்கள் இந்த உபதேசங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொல்லணும் என்று எடுப்பதோட நாங்களும் எங்களுடைய பெற்றோர்கள் விடயத்திலும் இந்த விஷயங்களை நடைமுறைப்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும். பெற்றோர் உயிரோடு இருந்தால் அவர்களோடு கண்ணியமாக நடக்க வேண்டும். விசேடமாக ஒரு பிள்ளட உதவி பெற்றோருக்கு எப்ப தேவைப்படுகிறது என்றால் அந்த பெற்றோர் வயோதிபர்களாக முதுமையில் இருக்கிற போதுதான் தேவை. அந்த பெற்றோருக்கு வருமானங்கள் லட்சக்கணக்கில் வந்து இருந்தாலும் அவங்களுக்கு அந்த காசு இல்லை தேவை. அந்த பிள்ளைகள் வந்து அவங்க நோய்வாய்ப்பட்டு முதுமையின் காரணமாக களைப்படைந்து சோர்வடைந்து தங்களுடைய வேலைகளை தாங்களாக செய்ய முடியாமல் இருக்கிற கண் பார்வைகள் இழந்து கால்கை சோர்வடைந்து நடக்க எழும்ப இருக்க முடியாமல் தவிக்கிற போது தங்களுக்கு உதவிக்காக யாரையாவது எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள். அதே போன்று அவர்கள் ஓடி ஆடி திரிந்தவர்கள் அந்த முதுமை காலத்திலே தங்களோடு யாராவது வந்து பேசி கொண்டிருக்க வேண்டும். தங்களோட சோகங்களை தங்களுடைய கடந்த கால கதைகளை யாருடனாவது கதைக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்களுக்கு பல ஹாஜத்துகள் தேவைகள் இருக்கு. இந்த விடயங்களை அவருடைய மனசு நோகாமல் மிக பக்குவமாக கையாள வேண்டியது பிள்ளைகளுடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் அல்லாஹ் தனக்கு அடுத்ததாக அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று சொல்லிவிட்டு தனக்கு அடுத்ததாக பெற்றோருக்கு நல்லுபகாரம் செய்யுமாறு அல்லாஹ் வலியுறுத்துகிறார். அல்லாஹு தஆலா இது சம்பந்தமாக பல இடங்களில் சொல்லுகின்றார். வகல்லா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான் அல்லது தீர்ப்பளித்திருக்கின்றான். எப்படி? அல்லா தஅபுது இல்லா இய்யா, அல்லாஹ் ஒருவனைத்தான் நீங்க வணங்கணும் என்றும் வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோருக்கு நல்லுபகாரம் செய்ய வேண்டும் என்றும் அல்லாஹ் தீர்ப்பாக ஆக்கியிருக்கிறான் அல்லது கட்டளையாக இட்டிருக்கின்றான். அல்லாஹ்வை வணங்கணும் என்று எப்படி அல்லாஹ் சட்டமாக்கினானோ அதுபோல பெற்றோருக்கும் பிள்ளைகள் நல்லுபகாரம் செய்யணும், பெற்றோருக்கு பணிவிடை செய்யணும் என்றதையும் அல்லாஹ் சட்டமாக்கி. இன்னைக்கு பெற்றோர்களை கவனிக்காத எத்தனையோ பிள்ளைகள், பெற்றோர்களை முதியோர் இல்லங்களில் ஒப்படைத்து விட்ட எத்தனையோ பிள்ளைகள், நடுத்தெருக்களிலே பெற்றோரை கைவிட்ட பல பிள்ளைகள் என்று செய்திகளை நாம் கேள்விப்படுகிறோம். இந்த நேரத்தில் இந்த அல் குர்ஆனிய வசனங்களை நாங்களும் நடைமுறைப்படுத்துவதோடு நமது பிள்ளைகளுக்கும் சொல்ல வேண்டும். அல்லாஹ் சொல்லுகின்ற போது இம்மா யபுலுகன்ன இந்தக்கல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃபின். அந்த பெற்றோர்களில் 2 பேருமோ அல்லது ஒருவருமோ அவங்க முதுமை அடைந்து வயோதிப நிலையை அடைந்து உங்களிடத்தில் இருந்தால் அவர்களை சீயண்டு கூட ஏளனமாக இழிவாக அவங்களை பேசிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்ல. சீ என்ற அந்த வார்த்தை என்பது அவங்களை இழிவுபடுத்துகிற எந்த ஒரு அமைப்பிலும் நீங்க செயற்பட்டு விட வேண்டாம். வலா தன்ஹருஹுமா, அந்த 2 பேரையும் நீங்க விரட்டி விட வேண்டாம். வகுல்லஹுமா கௌலன் கரீமா, அவர்களோடு சங்கையான வார்த்தைகளை பணிவான வார்த்தைகளை பேசுவீர்களாக என்று அல்லாஹ் பேசு. முதுமை அடைகிற பெற்றோருடைய வார்த்தைகளே நமக்கு கஷ்டமாகத்தான் இருக்கு. ஆனா அல்லாஹ் சொல்லக்குள்ள எனக்கு வழிபடுங்க, என்ன வணங்குங்க என்று சொல்லி போட்டு அடுத்ததாக பெற்றோருக்கு நல்ல உபகாரம் செய்யுங்க என்று அல்லாஹ் சொல்லுகிற அந்த வசனங்களுடைய தொடரிலே சொல்கிறான். அவங்களுக்கு இழிவான வார்த்தைகளை பேசுறார், அவங்கள விரட்டி விடாதீங்க, அவங்களோட பணிவாக நடந்து கொள்ளுங்க. இன்னொரு இடத்துல உங்களோட பணிவினுடைய இறக்கையை தாழ்த்து விடுவீர்களாக அவருடைய விஷயத்தில் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டு. பெற்றோரை துன்புறுத்துகிறவர்களை நாங்கள் பார்க்கிறோம். அவளுக்கு உணவுக்கு கொடுக்காமல், சரியான உணவு கொடுக்காமல், மருத்துவ வசதிகள் செய்து கொடுக்காமல், தங்குறதுக்கான சரியான இட வசதிகள் செஞ்சு கொடுக்காம, இன்னும் பெற்றோரை முதுமையான நிலையில் ஒருவாய் சோத்துக்கும் அல்லது சில அத்தியாவசிய தேவைகளுக்குமாக கையேந்துகிறவர்களாக சில பிள்ளைகள் விட்டிருக்கின்றார். இது அவர்களுக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு துன்புறுத்துதலாகும். பெற்றோரை துன்புறுத்துவதனை உகூகுல் வாலிதைன், பெற்றோரை துன்புறுத்துதல் என்று சொல்லப்படும். இப்படியான செயற்பாடுகளில் ஈடுபடுகிறவர்கள் சொர்க்கம் நுழைய முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சந்தர்ப்பத்திலே சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், அலா உனப்பிஉக்கும் பி அக்பரில் கபாயிர், பாவங்களில் மிகப்பெரிய பாவம் எது என்று உங்களுக்கு சொல்லட்டுமா? சஹாபாக்கள் ஆம் சொல்லுங்க யா ரசூலுல்லாஹ். சொன்னார்கள் அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் என்று சொன்னார். இரண்டாவது வ உகூகுல் வாலிதைன், பெற்றோரை துன்புறுத்துவது என்று சொன்னார். இதை நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொல்லணும். ஏனென்றால் நாங்களும் முதுமை அடைகிற நேரம் நமது பிள்ளைகள் இந்த அநியாயத்தை நமக்கு செய்யாம இருக்கிறதுக்கும் அதே போன்று நாங்களும் இதை பேணி நடக்கணும். அப்பதான் நம்முடைய பிள்ளைகளும் நமக்கு பணிவிடை
பணிவிடை செய்கிற ஒரு சூழலை அல்லாஹ் உருவாக்குவான். நாம நினைக்கலாம் நம்மகிட்ட பணம் இருக்கு, காசு இருக்குது, அல்லது நம்மள்கிட்ட செல்வாக்கு இருக்கின்றலாம். அந்த முதுமை பருவம் என்பது நம்மட பணத்தால ஒன்றும் செய்யல. நான் அண்மையிலே ஒரு சகோதரை சந்திக்க சென்றிருந்தேன். அவர் ஒரு பெரிய கல்வி அதிகாரியாக இருந்தவர், மாகாண கல்வி பணிப்பாளராக இருந்தவர். அவருடைய 4 பிள்ளைகள், 4 பேரும் நல்ல நிலையில் இருக்கிறார்கள். ஒருத்தரும் நாட்டில் லண்டன்ல கனடாவில் இருக்கிறார். அவர் வைவும் ஒரு அரச ஊழியர், ஒரு ஆசிரியை. 2 பேரும் பென்ஷன்ல வீட்டுல இருக்கிற நேரத்துல பெரிய வசதியான வீடுகள். திடீரென ஒரு நாள் விழுந்து வீட்டுல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அவரால் ஏலாம். அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்ட அந்த நேரங்கள்ல அவரை சொந்தக்காரர்கள் சிலர் பார்க்குறாங்க. இருந்தாலும் அவருக்கு கடும் ஏக்கமாக இருக்கிறது. இந்த முதுமையான நேரத்தில் அவருக்கு நல்ல பென்ஷன் வருது, வைஃபுக்கும் வருது, 2 பேரும் தான் லட்சக்கணக்கில் வருது. ஆனா அந்த காசை வச்சு என்ன செய்யறது, கூட தன் பிள்ளைகள் இல்லையே என்ற மிகப்பெரிய ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறாங்க. அப்ப இந்த நேரத்துல அந்த பிள்ளைகள் அவரை கைவிடல. அவங்களோட மச்சினமார் குடும்ப ஆக்களை எல்லாம் போட்டு பார்க்காங்க, கேட்காங்க. இருந்தாலும் நம்மளோட மகன் இல்லையே, நம்மளோட மகள் இல்லையே பக்கத்துல என்ற மிகப்பெரிய ஒரு கவலையும் ஏக்கமும் அவங்களுக்கு இருந்து தானே. அவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி, எப்படின்னா இந்த நிலையில திடீரென்று மௌத்தாயிட்டோம்டா நம்மளோட பிள்ளை நம்மளோட பக்கத்துல இல்லாம இருக்குது என்ற ஒரு பெரிய ஒரு வேதனையோட அவர நாள் கழிகிறத நாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, எனவே பெற்றோருடைய விஷயத்துல நாங்கள் பார்த்து அவங்களுக்கு பணிவிடைகள் செய்ய வேண்டும். அப்போதான் அல்லாஹு தாலா நமது பிள்ளைகள் நமக்கு பணிவிடை செய்கிற ஒரு சூழலை ஏற்படுத்தி தருவார். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நபி தோழர் வருகிறார். அல்லாஹ்வுடைய நபியை, நான் ஜிஹாதில கலந்து கொள்வதற்கு எனக்கு அனுமதி தாங்கன்னு கேட்டார். ஒரு நல்ல திடகாத்திரமான ஒருவர், வாலிபர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஹய்யுன் வாலிதா, உங்களோட பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறார்களா என்று கேட்டார்கள். அந்த சஹாபி ஆம் என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஃபீஹிமா ஃபஜாஹித், அப்படியா நீங்க யுத்தத்துக்கு ஜிஹாதுக்கெல்லாம் வர தேவையில்லை, நீங்க போய் உங்களோட பெற்றோருக்கு பணிவிடை செய்யுங்க, அது உங்களுக்கு ஜிஹாது செய்த கூலியை தரும் என்று சொன்னார். பெற்றோருக்கு, முதுமையில் இருக்கிற பெற்றோருக்கு பணிவிடை செய்யறதே அது ஒரு ஜிஹாத் தான், நீங்க அதை செய்யுங்க, நீங்க ஜிஹாதுக்கு வர தேவையில்லை என்று திருப்பி அனுப்பிவிட்டார். இந்த செய்தி சஹீஹ் புகாரி முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. எனவே பெற்றோருடைய விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்கணும். இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க அல்லவா, ஒரு மனிதனுக்கு வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலம் அந்த பாக்கியத்தை அடைஞ்சி அவன் சொர்க்கம் நுழையவில்லை என்றால் அவன் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல, நான் ஆமீன் என்று என்னை சொல்லுமாறு அவர்கள் பணித்தார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன் என்று. வயது முதிர்ந்த பெற்றோர் இருந்தும் ஒருவன் அவங்களுக்கு பணிவிடை செஞ்சு சொர்க்கம் போறதுக்கு தகுதி பெறலண்டா அவன் நாசமாகட்டும் என்று வதுவா செய்தார்கள் என்றால் இந்த விடயம் எந்த அளவுக்கு என்பதை சிந்தித்து பாரு. அதே போன்று இன்னும் ஒரு 3வது உபதேசம் என்னவென்றால், அல்லாஹு தாலா சூரா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைக்கு செய்ததாக சொல்லுகின்றார். என்னுடைய வழியிலே யாரு என்னை நோக்கி நேரான பாதையில் வருவார்களோ அந்த நேர்வழியில் பயணிக்கிறவர்களுடைய வழியே நீ பின்பற்றி நடப்பாயாக என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைக்கு உபதேசம் செய்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றார். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நேரான பாதையில பயணிக்கிறவர்கள் யாரோ அந்த வழியில் செல்லக்கூடியவர்களைத்தான் நீ பின்பற்றணும் என்று தன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்தார். இன்னைக்கு உலகத்திலே மிக முக்கியமான ஒரு விடயம் இது. நண்பர்கள் என்பவர்கள் தான் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறவர். ஒரு பிள்ளை யாரோடு சேருகிறானோ அவன் தான் அவர் வாழ்க்கையை தீர்மானித்து விடுகின்றார். எனவே நமது பிள்ளைகள், நாங்களும் தான், நமது பிள்ளைகளும் தான், நாம் சேர்ற ஆக்கள் அவங்க ஹக்க பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும், சத்தியத்தை பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும். அப்படியானவர்களை நாங்கள் நண்பர்களாக எடுத்து அவர்களை ரோல் மாடல்களாக ஆக்கி கொள்கிற போதுதான் நாங்களும் சரியான பாதையில் செல்லலாம், எங்களோட பிள்ளைகளும் சரியாக போகும். ஏனென்று சொன்னால் நாளை மறுமையிலே அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வயௌம யஅல்லு ஸாலிமு அலா யதை, ஒரு அநியாயக்காரன் தன் கையை தானாகவே கடித்து கொள்வானா. அப்போது அவன் சொல்லுவான், யகூலு யா லைத்தனி இத்தஹத்து மஅர் ரசூலி சபீலா, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, நானும் இந்த தூதரை பின்பற்றியிருக்க கூடாதா, இந்த தூதரை பின்பற்றி நேரான பாதையில் சென்றிருக்க கூடாதா என்று தந்த கையை தானாகவே கடித்து கொண்டு சொல்லிக் கொண்டிருப்பானா. மேலும் சொல்லுவானாம், யா வைலத்தா,
எனக்கு ஏற்பட்ட கை சேதமே. லைத்தனி லம் அத்தஹிது ஃபுலானன் ஹலீலா, நான் இன்னாரை நண்பனாக கூட்டாளியாக எடுத்திருக்க கூடாதே. சிலரை நண்பனாக உலகத்திலே அவன் எடுத்து அவர் செய்யற மாதிரி எல்லாம் இவரும் செஞ்சிருப்பாரு. மறுமையில போய் சொல்லுவாராம், இன்னாரை நான் நண்பனாக எடுத்திருக்க கூடாதே. லகது அலல்லனி அனி திக்ரி பஅத இது ஜாஅனி, அவன் என்னை வழிகெடுத்து விட்டான். என்னிடத்தில் நல்லுபதேசங்கள் வந்த பிறகும் என்னை அவன் வழிகெடுத்து விட்டானே. இப்படியான ஒருவனை நான் நண்பராக எடுத்திருக்காமல் இருந்திருக்க வேண்டுமே என்று புலம்புவான். வகான ஷைத்தானு லில் இன்சானி ஹதூலா, அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக ஷைத்தான் மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சிக்காரனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்லிக்கார். சில பெண்களும் இருப்பார்கள், சில ஆண்களும் இருப்பார்கள். நமது மனோநிலை நன்மைகளை செய்யணும் என்ற ஒரு மனநிலை இருக்கும். அவர்கள் அதையெல்லாம் சாதாரணமாக்கி விடுவார். நாம தொழணும்டா தொழுவதானே, புறவு தொழுவோம், கொஞ்சம் என்ன பாட்ட பிறகு ஒவ்வொரு நாளும் தொழுகையில் தானே, அப்படி சாதாரணம். சில பாவங்களை நாம தவிர்த்து பக்குவமாக இருப்போம். ஆனா அவங்க சாதாரணமா நம்மள அதை செய்யறதுக்கு தூண்டிடுவாங்க, இலகுபடுத்தி விடுவார்கள். எனவே நாம் மிக கவனமாக இருக்கணும். நமது நண்பர்கள் நல்லவர்களாக நேரான பாதையில் செல்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று நமது பிள்ளைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுக்கும். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர்-ரஜுலு அலா தீனி ஹலீலிஹி, ஒரு மனிதன் தன்னுடைய நண்பனுடைய மார்க்கத்தில் தான் இருக்கிறான். ஒரு மனிதன் அவன் நண்பனின் மார்க்கத்தில் இருக்கிறான். ஃபல்யன்துர் அஹதுக்கும் மன் யுஹாலில், எனவே உங்களில் ஒருவர் தான் யாரோடு நட்பு கொள்கிறார் என்பதை நன்கு உற்று அவதானிக்கட்டும் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி. நாம தொழுற ஆக்களோட சேர்ந்தா அவங்களும் நம்மளை தொலைத்தான் கூட்டிட்டு போவாங்க. பயானுக்கு போற ஆக்களோட சேர்ந்தா நாமளும் பயானுக்கு வரலாம். அதே நேரம் ஷிர்கு வைக்கிற ஆக்களோட சேர்ந்தா அவங்களும் நம்மளை அந்த வழியில கூட்டிட்டு போவாங்க, லேசா கொண்டு வைத்துருவாங்க. அல்லது வட்டி இப்படியான பாவச் செயல்களில் ஈடுபடுறவங்களோட சேர்ந்தா நம்மளும் அந்த வகையில போய்த்துருவோம். அல்லாஹ் நம்மளை காப்பாத்து. எனவே அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, நேரான பாதையில் பயணிக்கிறவர்களோடு அவங்களோட வழியை நீ பின்பற்று என்று அவங்க தன் பிள்ளைக்கு உபதேசம் செய்தார். இதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம சொல்லணும். ஒவ்வொரு பெற்றோரும் கட்டாயம் நம்மளோட பிள்ளை யாரோடு பழகுறான்னு பார்க்கணும். நம்மளோட வீட்டில் இருக்கக்குள்ள பிள்ளைகள் நல்ல முறையில இருக்குது. அதே நேரம் பாடசாலைக்கு போற நேரம், டியூஷனுக்கு போற நேரம் மற்றும் மற்ற சந்தர்ப்பங்கள்ல தான் பிள்ளைகள் வழி தவறி போகுது. காரணம் என்னண்டா, அங்க அவன் வேற பலரோட பழகுறான், அவங்களோட சேர்றான். நம்முடைய வீட்டில இல்லாத பழக்க வழக்கங்களை எல்லாம் அவன் அங்க கற்றுக்கொள்கின்றான். எனவே நாம பெற்றோர் அதை கண்காணிக்கணும். அக்கீதா ரீதியாக, மார்க்க ரீதியாக இந்த புள்ள சரியான அக்கீதாவை பின்பற்றுறவங்களோட சேர்ந்து கொள்றானா, பிள்ளையான அக்கீதாவோட பின்பற்றுறவங்களை அப்படியான ஆக்களோட சேர்றானா என்று நாங்க பார்க்கணும். அதே போன்று பெரும்பாவங்கள் செய்கிறவங்களோட யாரோட சேர்றான், இப்படி எல்லாம் அவதானிக்க வேண்டியது பெற்றோருடைய பொறுப்பு. அதனால் தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு அதை சொன்னாங்க. அடுத்ததாக அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் எங்களை அவதானித்து கொண்டிருக்கிறான், கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்ற விஷயத்தை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைக்கு சொன்னார். நாம பின்னால நிக்க இயலாது. எனவே அந்த பிள்ளைக்கு நாம கொடுக்க வேண்டிய செய்தி, அல்லது நமக்கும் தான் இந்த உபதேசம். நம்மள வாப்பா பார்க்கலாட்டியும், உம்மா பார்க்கலாட்டியும், ஆசிரியர் பார்க்காவிட்டாலும், கணவன் பார்க்காவிட்டாலும், ஊர் பார்க்காவிட்டாலும், நம்மளை படைத்த ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த மனோநிலை நமக்கு வருமாக இருந்தால் நாம பாவம் செய்ய மாட்டோம். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கின்றான், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக, யா புனைய, என் அருமை மகனே, இன்னஹா இன் தக்கு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் ஃபதகும் ஃபீ ஸஹ்ரத்தின் அவ் ஃபிஸ் ஸமாவாத்தி அவ் ஃபில் அர்லி யஅதி பிஹல்லாஹ். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், என்னுடைய மகனே, அதாவது ஒரு வித்தின் அளவு, ஒரு கடுகு அளவேனும், ஒரு கடுகு அளவு ஒரு வித்து, சிறு ஒரு வித்து, கண்ணுக்கு தெரியாத ஒன்று, அது ஒரு கற்பாறைக்கு உள்ளேயோ அல்லது வானங்களுக்கு உள்ளேயோ பூமிகளுக்கு உள்ளேயோ மறைந்திருக்கு, யாருக்குமே தெரியா. கல்லுக்கு உள்ளுக்கு, வானங்களுக்கு உள்ள, பூமிகளுக்கு உள்ள ஒரு சிறிய கடுகு பிரமாணம் அல்லது அணு அளவு வித்து இருக்குது என்றாலும், இது நமக்கு தெரியாவிட்டாலும் அல்லாஹ் அதை வெளிப்படுத்தியே தீருவான். அல்லாஹ் அதனை வெளியே கொண்டு வருவான். இன்னல்லாஹ லதீஃபுன் ஹபீர், அல்லாஹ் நுட்பமானவனும் எல்லா விஷயங்களையும் மிக நுணுக்கமாகவும் அறிபவனாக இருக்கிறான் என்ற ஒரு செய்தியை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைக்கு சொன்னார்கள். இந்த செய்தியை நாங்களும் ஏற்றுக்கொள்ளணும், நமது பிள்ளைகளுக்கும் இதை சொல்லணும். மகனே, நீங்க எனக்கு தெரியாம சில பாவத்தை செஞ்சாலும், பாப்பாக்கு தெரியாம செஞ்சாலும், ஆசிரியர்களுக்கு தெரியாம செஞ்சாலும், குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு, ஊருக்கு தெரியாம செஞ்சாலும், இது எல்லாத்தையும் அல்லாஹ் பார்த்துக்கிறான் என்ற செய்தியை நாம் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். ஏனென்றால் அல்லாஹ்வை பொறுத்த மட்டிற்கும் எந்த அளவுக்கு
நம்மளை கண்காணிக்கிறான் என்றால் வல்லாஹு அலீமும் பிதாத்தி சுதூர், நமது உள்ளத்துல உதிக்கிறத கூட அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். எப்படி நம்மட உள்ளத்துல நாம நினைக்கிறது கூட அல்லாஹ்வுக்கு தெரியும். நம்மட உள்ளத்துல நாம என்ன நினைக்கிறோமோ அது கூட அல்லாஹ்வுக்கு தெரியும் என்றால் எந்த அளவுக்கு அல்லாஹ் நம்மை கண்காணிக்கிறான் என்பதை சிந்தித்து பாருங்க. இதை நம்மளோட பிள்ளைகளுக்கு சொல்லணும். நம்ம எப்படி உபதேசம் செஞ்சு கொண்டிருக்கிறோம், பிள்ளை எப்படி பாஸ் ஆகுறன்னு மட்டும்தான் சொல்லி, ஸ்காலர்ஷிப்ல எப்படி பாஸ் ஆகுற, ஓஎல்ல எப்படி பாஸ் ஆகுற, எப்படி ஏல பாஸ் ஆகுற, எப்படி பிசினஸ் சக்சஸா கொண்டு போற, எப்படி உலகத்துல முன்னேறன்னு தான் சொல்றோமே தவிர இந்த புள்ள மறுமையில தப்புறதுக்கான வழிகள், அந்த பெரிய நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றப்படுறதுக்கான வழிகளை எப்போதாவது நாம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறோமா? எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தகில்லாஹ் ஹைதுமா குன், நீ எங்கிருந்த போதிலும் அல்லாஹ்வை பயந்து கொள் என்று சொல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை பயந்துக்க, யாருக்கு நீ பயப்படுவதில்லை, அல்லாஹ் பார்த்துக்கிறான். இந்த எண்ணம், இந்த மனோநிலை யாருக்கு வருமோ அவர் பாவங்கள் செய்ய மாட்டார். அல்லாஹ் பார்த்துக்கிறான் என்ற மனோநிலை இருந்தா ஒரு ஆள் சிசிடிவி கேமராவை பார்க்க மாட்டாரு, ஊர் உலகத்தை பார்க்க மாட்டார். என்ன அல்லாஹ் பார்த்துக்கிறான் என்ற மனோநிலையோடு அவர் அல்லாஹ்ட ஏவல்களை எடுத்து நடப்பார். அல்லாஹ் தவிர்த்த ஹராமான விடயங்களை தவிர்ந்து கொள்வார். அதே போன்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா புனைய அகிமிஸ் ஸலாத்த, என் மகனே நீ தொழுகையை நிலைநாட்டு என்று சொன்னார். இது மிக முக்கியமான ஒரு உபதேசம். நாம் நமது பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து இரவாகிற வரைக்கும் அவங்களுக்கு படிப்பு என்று சொல்லி இந்த உலக விஷயங்கள்ல கடும் முக்கியத்துவத்தை கொடுக்கும். ஆனா ஒரு நாளையில நம்மட மனச்சாட்சியை தொட்டு பார்த்தோம்டா அந்த புள்ள 5 வக்து தொழுகைக்கும் அது தொழுறதுக்கு நாம எடுத்த முயற்சிகள் என்ன? சில பிள்ளைகள் இருக்கிறாங்க ஸ்காலர்ஷிப்பு ஓஎல் ஏலண்டு கடும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருப்பாங்க பெற்றோர்களால. ஆனா அந்த பிள்ளைகளுக்கு குர்ஆன் தெளிவாக ஓத தெரியாம இருக்கும், சரியா குர்ஆனை ஓத தெரியாம இருக்கும், தொழுகையில உள்ள அவுராதுகள் அந்த பிள்ளைக்கு தெரியாம இருக்கு, குர்ஆன் என்ன மன ஓத தெரியாம இருக்கலன்னு கேட்டோடனே அந்நேரம் பாடம் ஸ்காலர்ஷிப் அங்கன்னு பாடத்துக்கு போற, அதனால எனக்கு சரியா ஓதல் பிடிச்சிக்கலாம் பேத்து, தொழுக துவாக்கெல்லாம் எனக்கு தெரியாம பேத்து என்று சொல்ற பிள்ளைகள் இன்னைக்கு அதிகமாயிட்டு வராங்க. எனவே லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைக்கு சொன்னார்கள், அகிமிஸ் ஸலாத்த, மகனே தொழுகையை நிலைநாட்டு என்று சொன்னார். ஏனென்றால் அன்புக்குரிய தாய்மார்களை, பிள்ளைகள் மட்டுமல்ல பெற்றோரும் தான் நாமளும் தான் தொழுகையில சரியா இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அடியார்களிடத்துல முதலாவது அவங்களோட அமல்ல அல்லாஹ் விசாரிக்கிறது தொழுகையை பற்றி தானே. தொழுகை சரியெண்டா மற்ற எல்லாம் சரி, தொழுகை ஃபெயிலண்டா எல்லாம் ஃபெயில் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு. அல்லாஹ் முதலாவது கேட்கிற தொழுதையா என்றுதான் கேட்கிற. தொழுகையில எல்லாம் சரியாக இருக்குமா இருந்தா அதுல கேள்வி கணக்குல எல்லாத்திலையும் அவர் பாஸ் என்றா மற்ற எல்லாத்திலையும் பாஸ். ஒழுங்கா தொழுத ஆளுக்கு தான் நான் சரியா தொழுதன் என்று சொல்லக்கூடியதாக இருக்கு. இங்கே மாதிரி அங்க போய் ஏமாத்தலாது. முதலாவது நம்மட வாக்கி முத்திரையிடப்படும், சீல் போடப்பட்டு வாயை துறக்கிற, நம்மட கைதான் பேசுமா, கால் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும். அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்கிறான், அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம், உங்களோட வாக்கி நாங்கள் முத்திரையிட்டு விடுவோம், வத்துகல்லிமுனா ஐதீஹிம், அவங்களோட கை எங்களோடு பேசும், வதஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானு யக்ஸிபூன், அவங்களோட கால்கள் அவங்க செஞ்சதுக்கு சாட்சி சொல்லும் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் ஃபாதர் நம்மட உறுப்பே நமக்கு எதிராக இருக்கு. அதனால நம்ம சரியா தொழுதிருந்தா தான் நமக்கு சரியா பதில் வரும். அடுத்ததாக அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரர்களே, பெற்றோருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, பிள்ளைகள் பிழையான பாவமான விஷயங்களை செய்கிற போது அதை எப்படி தடுக்கிற. இன்றைக்கு உருவாயிட்டு வர பிள்ளைகள் எப்படின்னா, பாப்பாக்கு எதிர்த்து கதைக்கிற, உம்மாக்கு எதிர்த்து கதைக்கிற, காக்கா ராத்தா அவங்களுக்கு எதிர்த்து பேசுகிற, ஆசிரியர்களோடு முரண்படுகிற, இப்படி வயதுல மூத்தவங்களோடு அவங்க அடிக்கடி முரண்படுகிற, சின்ன விஷயத்துக்கெல்லாம் முரண்படுகிற, சண்டை பிடிக்கிற இப்படியான ஒரு சமுதாயம் இப்ப உருவாயிட்டு வருது. வாப்பாண்டு பாக்குறோம் இல்ல, உம்மாண்டு பாக்குறோம் இல்ல, அசரத்தண்டு பாக்குறதும் இல்ல, அதையெல்லாம் எதிர்த்து பணிஞ்சு நடக்காம அவங்களோ எல்லாம் எதிர்த்து நடக்கிற அப்படியான ஒரு சமுதாயம் இன்றைக்கு உருவாகி கொண்டு வருகிறது. அவ இதை எப்படி நாம தடுக்கலாம் என்றா, அல்லாஹ் சொல்கிற அழகிய உபதேசம் தொழுகதான். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், அந்த பிள்ளைகிட்ட தொழுகையை சரியா தொழுற பிள்ளையாக நம்ம அப்படியான ஒரு பழக்கத்தை கொண்டாந்துட்டோம்டா நிச்சயமாக மாற்றம் வரும். இப்படி பெற்றோரை எதிர்க்கிற, ஆசிரியர்களை எதிர்த்து பேசுகின்ற, முதிர்ந்தவர்களை வயதுல மூத்தாக்களை அவமதிக்கிற அந்த பிள்ளைகளை போய் பார்த்தோம்னா தொழுகை சரியா இருக்காது. வக்துக்கு தொழ மாட்டா, அல்லது விட்டு விட்டு தொழக்கூடிய பிள்ளையா இருக்கும். தொழுதாலும் அவசரமா தொழும், ருக்கு சுஜு சரியா பேண மாட்டா. இந்த தொழுகை சீரில்லாத பிள்ளைகள் தான் அந்த மாதிரி
பாவங்கள்ல ஈடுபடுறதை நாங்க பார்க்கலாம். எனவேதான் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை மானக்கேடான பாவமான விஷயங்கள் இருந்து ஒரு மனிதனை தடுக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படியான பழக்கத்தை நாங்களும் எங்களுக்குள்ள கொண்டு வரணும். நாங்களும் சில சகோதரிப்பாங்க, பயனுக்கு வருவாங்க, நோன்பு குடிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க, தொழுகை சரியா தொழ மாட்டான். லுகர் தொழுதா அசர் இல்ல, அசர் தொழுதா மகர் இல்ல, மகரி தொழுதா இஷா இல்ல, சிலாங்கலிக்காங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நேரத்தில் தொழுறாங்க. ஊருக்குள்ள இருந்துட்டு பிரயாணத்துல அதுல தொழுற கசுறு ஜம்முன்றது லுகர் அசரோட அல்லது அசர லுகரோட அப்படி தொழுறது, அல்லது மகரி ஐஷாவோட சேர்த்து தொழுறலாம். இப்பண்டா ஜம்மு கசுறு செய்யற பிரயாணத்துல சிலாக்கள் ஊர்ல கசுறு செய்யறாங்க, எல்லாத்தையும் சேர்த்து ஒரே நேரத்துல இஷா நேரத்துக்கு போய் நின்றா லுகரு அசரு மாறி இஷா எல்லாம் தொழுதாச்சுன்னு சொல்றாங்க. இது அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டிய சுன்னா கிடையாது. இந்த தொழுகை நம்மிடத்திலிருந்து பாவங்களை தடுக்காது. அப்ப இந்த பாவங்கள்ல இருந்து ஒழுக்கமான ஒரு மனிதனாக நம்மளை மாற்றணும்டா தொழுகையை சரியா தொழணும், உள்ளச்சத்தோட தொழணும், நேரத்துக்கு தொழணும், ருக்குல ஓதுற துவாக்களை சரியா ஓதி, சுஜூல ஓதுற துவாக்களை சரியா ஓதி பயபக்தியோட தொழுதா அந்த தொழுகையின் மூலம் நமது நடத்தைகளில் நல்ல மாற்றங்கள். இப்படியான தொழுகையாளிகளாக நாங்களும் இருக்கணும், மாறணும், நமது பிள்ளைகளையும் மாற்றணும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட அதிகம் துவா கேட்டாங்க. அவங்க கேட்ட துவாக்கள்ல ஒன்று என்ன தெரியுமா? ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலா வ மின் துர்ரியத்தி ரப்பனா வ தகப்பல் துஆ. அவங்க கேட்டாங்க, யா அல்லாஹ் என்ன தொழுகையாளியாக ஆக்கு. தொழுதுகிட்டு தான் கேட்டாங்க, யா அல்லாஹ் என்னை தொழுகையாளியாக மாற்று. அதே போன்று ஒமின் துர்ரியத்தி என்னுடைய வம்சாவளியில் இருக்கிற இந்த புள்ள குட்டிகள் என் சந்ததிகளையும் தொழுகையாளிகளாக ஆக்கு. ரப்பனா வ தகப்பல் துஆ. எங்களுடைய ரப்பே எங்களுடைய இந்த பிரார்த்தனையை கபூல் செய் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டார். நம்ம என்ன கேட்கிறையா, அல்லாஹ் இந்த மகன் ஸ்காலர்ஷிப்ல பாஷாக், இந்த மகனை ஓஎல்ல பாஷாக்கு, இந்த புள்ள ஏஎல்ல பாஷாக், இந்த புள்ளைக்கு எம்பசிப் ஏத்துறோம், இந்த பிள்ளைக்கு ஜாப் கிடைச்சிரும், எல்லாம் இஞ்சான். மறுமையில கபூர் வேதனையிலிருந்து நரகத்திலிருந்து சிராத்தல் முஸ்தகிம் பாலத்தில பாஸ் ஆகிறது, தராசி நன்மை தீமை நிறுக்கக்குள்ள அங்க பாஸ் ஆகிறத பத்தி போய் அதை கட்டிக்கமா. யா அல்லாஹ் எங்களோட நன்மை தீமையில் இருக்கிற போது எந்த நன்மை எந்த புள்ளோட நன்மை எல்லாம் நன்மையின் பக்கம் கதிச்சு அங்க நாங்க பாஸ் ஆயிரோம் எப்பயாவது கேட்டிக்கோமா. கபுராளிகளாக இருக்கிற நம்முடைய பெற்றோருக்கு இப்படி கேட்டிக்கிறோமா? நம்ம கேட்கலாம், இஞ்சதான் எல்லாம். எனவே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைக்கு அந்த செய்தியை கொடுத்தார். தொழுகையை விடுறது சின்ன விஷயம் இல்லை சகோதரிமார்களே, தாய்மார்களே. அல்லாஹு தாலா சக்கர் என்ற ஒரு கொடிய நரகத்தை வச்சிருக்கான. அது யாருக்கு தெரியுமா? தொழுகையை விடுற ஆக்களுக்கு தான். நம்மட ஆக்கள் தொழுகையை விடுறது சின்ன பாவம் நினைச்சுக்கிறாங்க. நரகத்திலே மிக மோசமான சக்கர் என்ற நரகம் தொழுகை விர்ராக்களுக்காகத்தான் இருக்கு. மா சலகக்கும் ஃபீ சக்கர். அந்த சக்கர் என்ற கொடிய நரகத்துக்குள்ள வேதனை செய்யப்படுறவங்கள்ட்ட கேட்கப்படுமாம், உங்களை இந்த சக்கர் என்ற நரகத்துக்குள் தள்ளியது எது என்று. காலு லம் நகு மினல் முஸல்லீன். அவர்கள் சொல்லுவார்களா, நாங்கள் தொழக்கூடியவர்களாக இருக்கவில்லை. வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன். நாங்கள் ஏழை எளியவர்களுக்கு உணவு அளிப்பவர்களாக இருக்கவில்லை. வகுன்னா நுகذிபு பியௌமித்தீன். நாங்கள் மறுமையை பொய்ப்பிக்கிறவர்களாக இருந்து விட்டோம், மறுமையை நாங்க நம்பல. வகுன்னா நஹூது மஅல் காயிலின். உலகத்துல வாழுகிற போது சும்மா நேர காலங்களை வீணாக்கி சும்மா அரட்டை அடித்து திரிபவர்களோடு நாங்களும் திரிந்து விட்டோம். வணக்கம் எல்லாம் செய்ய எங்களுக்கு நேரம் கிடைக்கல, சும்மா நேரங்காலங்களை வீணாக்குறவர்களோடு நாங்கள் இருந்து விட்டோம். ஹத்தா அத்தானல் யகீன். மௌத்து வரைக்கும் இப்படியே இருந்து விட்டோம். அன்புக்குரிய தாய்மலை, இப்ப அப்படித்தான் பிள்ளைகளும் அப்படித்தான் வருகிறது. பள்ளிகளுக்கு தொழுகைக்கு பிள்ளைகளை பாருங்க, சஃபுகள்ல ஒரு 100 தொழுகையாளிகள் வருகிறார்கள் என்றால் அவர்கள் ஒரு 2 பேர் இல்லாட்டி 3 பேர் தான் இளைஞர்கள் அல்லது சிறியவர்கள். பெரும்பாலான பிள்ளைகளுக்கு தொழுகையே இல்லை. இந்த விஷயமா நிச்சயமா நம்மிடத்தில் அல்லாஹ் மறுமையில கேட்பான். புள்ள டியூஷனுக்கு போகலாட்டி கோவப்படுறோம், உலக விஷயங்கள் எதுலையும் தவறு விட்டா கோவப்படுறோம், கண்டிக்கிறோம். ஆனா தொழுகைக்கு புள்ள போகலண்டா நம்ம அதை பத்தி கணக்கு எடுக்கிறோம் இல்லை. நிச்சயமாக இதுக்கு அல்லாஹ் இடத்துல பொறுப்பு சொல்ல வேண்டி வரும். சக்கர் என்ற நரகத்துக்கு நம்மட புள்ளைய அல்லாஹ் போட்டு வேதனை செய்யறது நான் விரும்புவோமா? சக்கர் என்றா சும்மா சாதாரணமானதா? ஒமா அதுராக்கம்மா சக்கர். அல்லாஹ் தொடர்ந்து கேட்கிறான், நபியே சக்கர் என்றா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? லா துபுகி வலா ததர். அதுக்குள்ள ஒரு ஆள் போனா மிஞ்ச மாட்டார், அது அவரை விட்டு விட எலும்ப கூட விடாதாம், அப்படியே அவர் இணைஞ்சிடும், அழித்து விடக்கூடியது. லவ்வாஹத்துன் லில் பஷர். தோள்களை அப்படியே கருக வைத்து விடக்கூடியது என்று அல்லாஹ் அல் குர்ஆன்ல பேசி. அவ்வளவு கொடிய நரகம் தொழுகை உறவங்களுக்காகத்தானே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை கடைசி நேரத்தில கூட சக்ராத்துடைய மரண நேர
நேரத்தில் ஒரு சில வார்த்தைகள் பேசினார்களா. அவங்களோட கூட இருந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அந்த இறுதியான வார்த்தைகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்னவென்றால், அஸ்ஸலாம் அஸ்ஸலாம், தொழுகை தொழுகை என்று சொன்னார்கள். அந்த தொழுகையை ரசூலுல்லாவும் தொழுதார்கள், பேணி தொழுதார்கள். மரண நேரத்தில் மயக்கம் வரும், மயங்கி எழும்புகிற போது கேட்பாங்களா மக்கள் தொழுதுட்டாங்களான். இல்லை என்று சொன்னதும் தண்ணீரை ஊற்றிக்கொள்வார்கள், வுது செய்வார்கள். தன்னை யாரையாவது அழைத்து செல்லுமாறு ஏவி 2 பேருடைய உதவியோடு கால்கள் இழுபடுகிற சந்தர்ப்பங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிக்கு போய் தொழுதார்கள் என்று ஹதீஸ்களை பார்த்து, மௌத்தாகிற நேரத்திலையும் தொழுக எண்டுகிட்டே மௌத்தாகினார்கள் என்றால் அந்த தொழுகையை பேணி கொள்ளுங்க, தொழுகையை மட்டும் விட்டுடாதீங்க என்று சொன்னார்கள். அதே போன்று தொழுகையை பற்றித்தான் முதலாவது மறுமையில கேட்கப்படும். அதுல நீங்க பாஸ் என்றா எல்லாத்திலையும் பாஸ், அதுல ஃபெயில் என்றா நீங்க எல்லாத்திலையும் ஃபெயில் என்று சொன்னார்கள் என்றால் இந்த தொழுகை எவ்வளவு முக்கியமானது. எனவேதான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட யா புனைய அகிமிஸ் ஸலாத்த, என்ற மகனே தொழுகையை சரியா பேணி தொழு என்று சொன்னார்கள். எனவே இந்த போதனை எங்களுக்கு மத்தியிலும் நடைமுறையில் வர வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் இதை நாம சரியா சொல்லணும். அடுத்ததாக அன்பான தாய்மார்களே, நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற விஷயத்தை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். வஅமுர் பில் மஅரூஃப் வ அன்ஹா அனில் முன்கர், மகனே நீ நன்மையை ஏவு, பிறருக்கு நன்மைகளை செய்யுமாறு ஏவு, பாவங்கள் மற்றவர்கள் செய்கிற போது தடுத்து நிறுத்து என்று சொன்னார். தொழாதாக்களை பார்த்து தொழுங்க, நோன்பு விடிங்க, ஜக்காத்து கொடுங்க, ஹஜ்ஜி செய்யுங்க, இப்படி அந்த வணக்கங்கள் செய்யாம இருக்கிறவங்களுக்கு நாங்க ஏவோணும். சிலர் பாவம் செய்து கொண்டிருக்கிறது, வட்டி கொடுக்கிறவர்கள் அல்லது பொய் சொல்லுகிறவர்கள் அல்லது திருடுகிறவர்கள், போதை வஸ்து பாவனையில் ஈடுபடுகிற விற்கிறவர்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறவர்கள் என்று இப்படி பெரும் பாவங்கள் சிறிய பாவங்களை செய்கிறவர்களை கண்டால் நாம இதை சொன்ன அவங்க என்னை நினைச்சுக்குவாங்க, நம்மளோட பகைச்சிருவாங்க, அவங்களால கிடைக்கிற உதவி நமக்கு கிடைக்காம போய்த்திரும் என்று நாம சுயநலமாக சிந்தித்து இந்த பணியை விட்டு விடக்கூடாது. அல்லாஹ் தஆலா நன்மை ஏவுகிற தீமையை தடுக்கிற அத்தகைய மனிதர்களை புகழ்ந்து சொல்கிறான். அவர்களை ஹைர உம்மா, சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான். குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், மனிதர்களுக்காக வெளியாக்கப்பட்ட சமுதாயத்திலே நீங்க தான் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள். தஅமுரூன பில் மஅரூஃப், நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள். வ தன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுக்கிறீர்கள். வ துமினூன பில்லாஹ் வ துமினூன பில்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் ஈமான் கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் புகழ்ந்து சொல்கிறார். எனவே இந்த பணியை யாரு வெறுத்தாலும், சில நேரம் நீங்க சில விஷயங்களை வீட்டுல சொல்லக்குள்ள வீட்டுல உள்ளாக்களுக்கும் உங்களோட கோபம் வரும். கணவர் தொழாம இருந்தா தொழுங்களன் என்று சொன்னா அவர் கோய்ப்பார், அல்லாஹ்வுக்காகத்தானே. பிள்ளைகளுக்கும் சில நன்மைகளை சொல்லக்குள்ள பிடிக்காம இருக்கும், அல்லாஹ்வுக்காகத்தானே. அவங்களுக்காக துஆ செய்கிற போது நிச்சயமாக அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்துவான். ஆனால் பாவங்களுக்கு ஒரு காலம் உதவி செய்யக்கூடாது. அதே போன்று அல்லாஹ் சொல்கிற போது, வல்தக்கும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர் வயஅமுரூன பில் மஅரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர், உங்களில் ஒரு கூட்டம் இருக்கட்டும், மக்களை நன்மையின் பால் அழைத்து நல்லதை ஏவி தீமையை தடுக்கிற அப்படியான ஒரு சமுதாயம் உங்களை இருந்து கொண்டே இருக்கட்டும். வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நன்மையின்பால் மக்களை கூப்பிடுற இந்த பயானுக்கு ஒரு ஆளை கூட்டிக்கு வாரது கூட மிகப்பெரிய நன்மை. நம்மளோட குடும்பத்துல இந்த முறை நாம வருகிறோம், அடுத்த முறை நம்மளோட ஒரு பிள்ளைய கூட்டிக்கார், அதுக்கு பிறகு நம்மளோட இன்னொரு உறவினர், ஒரு நண்பர் அல்லது ஒரு நண்பி, அதாவது பெண்கள், இந்த மாதிரி நாங்கள் அழைத்து வருகிறோம். நிச்சயமாக நமக்கு நன்மை இருக்கிறது. அவங்க இதுல வந்து கேட்டு ஒரு உபதேசத்தை பின்பற்றினா அவங்களுக்கு கிடைக்கிற அதே போன்ற நன்மை நமக்கும் கிடைக்கும். அதே போன்ற அன்புக்குரிய தாய்மார்கள், இந்த நன்மையை தீமையை தடுக்கிற பணி எப்ப நம்மளுக்குள்ள விடுபடுமோ அப்ப அல்லாஹ்வோட அழிவுகளும் நமக்கு வரும். ஆறு என்னஞ்சாதான் நமக்கு அவைய தொல்லாட்டி அதுக்கு நான் என்ன செய்ய, அவ வட்டி கொடுத்தா அதுக்கு நான் என்ன செய்ய, அவ என்னையாவது செய்யட்டும், அவரை பார்த்துக்கட்டும் என்று நாம ஒரு மூமியின் இருக்கலாம். அப்படி இருந்தால் அவங்களுக்கு வரக்கூடிய அழிவுகளும் அதாபுகளும் நமக்கும் வரும். அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பாதுகாக்கணும். அல்லாஹ் தஆலா பனு இஸ்ரவேலர்களை பற்றி சொல்கிறான். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்களுடைய நாவினால் அவர்கள் சபிக்கப்பட்டார்களாம். ஏனென்றால் அவர்கள் செய்த பாவங்களினாலும் அவர்கள் வரம்பு மீறிய காரணத்தினாலும் சபிக்கப்பட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் இன்னொரு காரணமும் சொல்கிறான். கானு லா யதனாஹவுன அன் முன்கரின் ஃபஅலு, அவர்கள் அந்த பனு இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தால் தடுக்காமல் இருந்தார்கள், தீமையை தடுக்காமல் இருந்தார்கள், இதனாலும் சபிக்கப்பட்டார்கள். லபிஸ மா கானு யஃஅலூன், அவர்கள் செய்தது மிக கெட்டதாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அடுத்ததாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் செய்த உபதேசம்,
வஸ்பிர் அலா மா அஸாபக். மகனே, துன்பங்களின் போது, சோதனைகளின் போது நீ பொறுமையாக இருக்கணும். வ இன்ன ذلك மின் அஸ்மில் உமூர். துன்பங்களின் போது பொறுமையாக இருப்பது வீரமிக்க செயல் என்று சொன்னார்கள். எங்கள் அப்படியான மனோநிலை வரணும். பிள்ளைகளுக்கும் சொல்லணும். சில பிள்ளைகள் இருக்கும், சின்ன ஒரு சோதனை நடந்தா தாங்கி கொள்ள மாட்டார். சின்ன ஒரு விஷயத்துக்கு தாங்காம சண்டை பிடிக்கிற, தூசணம் பேசுகிற பிள்ளைகள் இருப்பார்கள். பெற்றோரை கூட எதிர்த்து பேசுகிறவர்களாக இருப்பார்கள். அந்த பிள்ளைகளுக்கு இந்த உபதேசங்களை நாங்க சொல்லணும். அதே போல நாங்களும் எடுத்து நடக்கும். ஏனென்றால் சின்ன பிள்ளைகள் இதில் சொல்லுகிற போதுதான் அவர்கள் பெரியவர்கள் ஆகிற போது பக்குவப்படுவார்கள். அப்ப சோதனையின் போது பொறுமையா இருந்தா அதுக்கு நன்மை கிடைக்கும். தொழுதா எப்படி நன்மையோ, நோன்பு பிடிச்சா, சக்காத்து கொடுத்தா, ஹஜ்ஜி செய்தா எப்படி நன்மை கிடைக்கிறதோ, அது போன்று சோதனைகளின் போது பொறுமையாக இருந்தால் நன்மை. ஒரு ஆளு காய்ச்சல் வருது, அவர் அதுவும் ஒரு சோதனை தான். பொறுமையாக இருக்கணும், நன்மை கிடைக்கும். நமது உறவினர் மௌத்தாகிறார், சோதனை, பொறுமையாக இருக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிற போது, உங்களை நாங்க சோதிப்போம். வல நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் கௌஃப் வல் ஜூ' வ நக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். நபியே, நிச்சயமாக சத்தியமாக நாங்கள் உங்களை சோதிப்போம். எப்படி? பயத்தால், பசியால், பொருளாதாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்தி உங்களிலே உள்ளவர்களை மரணிக்க செய்து, அதே போன்று உங்களை விளைச்சல்களே நஷ்டத்தை ஏற்படுத்தி உங்களை சோதிப்போம். இந்த நேரத்தில் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நீங்க நன்மாராயம் சொல்லுங்க. சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம். சிலர் விவசாயம் நஷ்டம் அடைந்து விட்டால் தற்கொலை செய்கிறவர்கள் இருக்கிறார். யோசிச்சு மனநோயாளியாக மாறுகிறவர்கள் இருக்கின்றார். அப்ப இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹ் நமக்கு ஏதோ நலவன் ஆடி இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய விதியை ஏற்றுக்கொண்டு பொறுமையாக இருந்தா அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு நன்மாராயம், உங்களுக்கு வாழ்த்துக்கள், சுபசோபனங்கள் இருக்குது என்பதா. எனவே அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கிற போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளை, இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாம், தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ் இடத்துல நீங்க உதவி தேடுங்க. இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், அல்லாஹ் பொறுமையாக இருப்பவர்களோடு தான் இருக்கிறான். சண்டை பிடிக்கிறாக்களோட, கோபம் அந்த தூசணம் பேசுறாக்களோட, தற்கொலை செய்கிறாக்களோட, அல்லது இப்படி கடும் அல்லாஹ்வை மறந்து சோதனைகளின் போது செயற்படுகிறவர்களோடு அல்லாஹ் இல்லை. அல்லாஹ் யாரோடு இருக்கிறான்? துன்பங்களின் போது, சோதனைகளின் போது பொறுமையாக இருப்பவர்களோடு தான் அல்லாஹ் இருக்கிறான். சிலாக்கள் தொழுவாங்க, எல்லாம் செய்வாங்க, பயானுக்கெல்லாம் வருவாங்க. ஆனா வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு சம்பவம் ஒன்று நடந்துட்டா தொழுக, நோன்பு, சக்காத்து எல்லாம் தலைக்கு மேலால போகும். பொறுமை இழந்துருவாங்க. ஆனா நாம செஞ்ச அமலை பாதுகாக்கணுமெண்டா பொறுமை மிக முக்கியம். ஒரு சந்தர்ப்பத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்ணுக்கு பக்கத்தால போறாங்க. அவர் கபூர் அடியை நின்று அழுது கொண்டிருக்கிறார். அவட பிள்ளை மரணித்ததுக்காக அவ அழுது கொண்டிருக்கிறாள், அல்லது அவட உறவுக்காரர் ஒருவர் மரணித்ததற்காக அழுது கொண்டிருக்கிறார். அந்த பெண்ணுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண்ணே, நீ அல்லாஹ்வை பயந்துக்க, பொறுமையா இருந்துக்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த பொம்பளைக்கு கோபம் வந்துட்டு சொன்னா, நீங்க உங்களோட வேலையை பாருங்க, எனக்கு வந்த துன்பம் உங்களுக்கு வந்திருந்தா தெரியும் அப்படின்னு சொல்லி அவக்கு இப்படி சொல்லி போட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவை கடந்து விட்டு சென்று விட்டார்கள். இப்போது ஒரு சஹாபி அல்லது அங்கே இருந்தவர்கள் அந்த பெண்ணுக்கு சொன்னார்கள், உனக்கு இந்த உபதேசம் செய்தவர் யார் தெரியுமா? அவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவங்க தான் உனக்கு இப்படி சொன்னேன்னு சொன்னாங்க. அவருக்கு தெரியா நபி. இந்த பெண்மணி ஓடி போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு வாசலுக்கு ஓடி போய் அந்த பெண் சொல்லுகின்றார், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு வாசலுக்கு வந்து அந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொல்லுகின்றார், அல்லாஹ்வுடைய நபியே, நீங்க இப்படி எனக்கு உபதேசம் செஞ்சீங்க, ஆனா உங்களை எனக்கு தெரியா, நான் இப்படி தவறுதலா பேசிட்டேன், என்னை மன்னிச்சுக்கங்க என்ற அடிப்படையில அந்த பெண் தன் கவலையை வெளிப்படுத்துறான், அல்லது தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை அவருக்கு சொன்னார்கள், இன்னம சபுரு இந்த சதமத்தில் ஊலா, பொறுமை என்பது அதனுடைய ஆரம்பத்திலே வரணும் என்று சொன்னாங்க. விஷயமெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு இல்ல பொறுமையா இருக்கிற. இப்ப உதாரணமா ஒரு மவுத்தாயிட்டாருன்னா அவடத்தெல்லாம் பொறுமையா இருக்கிற. உரிய நேரத்துல நமக்கு ஒருவர் அடிச்சிட்டாருண்டா அவடத்துல பொறுமை. உதாரணமா இப்ப நோயண்டா அந்த நேரத்துல உரிய நேரத்துல அந்த ஸ்பாட்ல நமக்கு பொறுமை வரும். நம்ம செய்யறதெல்லாம் செஞ்சு போட்டு, சொல்ற தூஷணத்தை எல்லாம் சொல்லி போட்டு, செய்யற அநியாயத்தை எல்லாம் செஞ்சு போட்டு பொறுமையா இருக்கணும்னு சொல்லி என்ன பிரயோசனம்? பொறுமைன்றது ஆரம்பத்தில், அதன் ஆரம்பத்தில் வர வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அடுத்ததாக அன்புக்குரிய தாய்மார்களே, லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுடைய உபதேசங்கள்ல ஒன்று என்னவென்றால் சொன்னார்கள், வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ், மகனே, நீ மற்ற மனிதர்களை இழிவாக நினைச்சு ஆக்களை கண்டு உன் முகத்தை திருப்பி விடாதே என்று சொன்னார். சிலர் அப்படி இருப்பார்கள், அவங்க நல்லா தெரிஞ்ச ஆக்களை கண்டாலும் பார்க்க மாட்டாங்க, முகத்தை திருப்பி பேத்துருவாங்க. என்ன இவர் உயர்ந்த நிலையில் இருக்கிறாராம், அவங்க தாழ்ந்த நிலையில் இருக்காங்களாம், அப்படி என்று இழிவாக நினைக்கிறது.
இந்த பக்குவத்தை லுக்மான் நபி தன் பிள்ளைக்கு சொன்னாங்க. மகனே, நீ யாரையும் இழிவாக நினைச்சு அவங்கள கண்டு உன் முகத்தை திருப்பிக்கு பேய்த்திராத. வலா தம்ஷி ஃபில் அர்லி மரஹா, பூமியில பெருமையோடு நடக்காத. இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர், நிச்சயமாக அல்லாஹ் பெருமை பிடித்த அகங்காரம் கொண்ட யாரையும் விரும்புவது. இப்படி மற்றவர்களை கண்டு முகத்தை திருப்புவது பெருமை, அல்லது இந்த பூமியில பெருமையோடு நடக்காத என்று பெருமையோடு சம்பந்தப்படுத்தி சில செய்திகளை சொன்னார்கள். இதையும் நம்மட பிள்ளைகளுக்கு சொல்லணும். இந்த பெருமைக்கு எதிரானதான் பணிவு. அல்லாஹ் நம்மளை அந்தஸ்தால உயர்த்தோணுமெண்டா நம்மிடத்திலும் நமது பிள்ளைகளிடத்திலும் வர வேண்டியது பணிவாகும். பெருமை என்பது அல்லாஹ்க்கு சொந்தமானது. பெருமைக்குரியவன் அல்லாஹ் மட்டும்தான். நாமெல்லாம் அவனுடைய அடியார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடுகளவேனும் ஒரு மனிதன் உள்ளத்துல பெருமை இருந்தாலும் அவன் சொர்க்கம் போக முடியாதுன்னு சொன்னார். பெருமை உள்ளத்துல இருக்கிறது யாருக்கு தெரிய போகுது? கடுகளவு கூட இருந்தாலும் அவனால சொர்க்கம் போக முடியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி சஹீஹ் முஸ்லிமில் பதிவாகி. அதே போன்று சகோதரிகளே, தாய்மார்களே, ஒரு முஸ்லிமை பார்த்து சிரிக்கிறது கூட சதக்கா. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, நன்மையான காரியங்கள் எதையும் நீ இழிவாக நினைச்சிராத, கேவலமாக நினைச்சிராத. வலவ் அன் தல்கா அஹாக்க பிவஜ்ஹின் தல்கின், உன்னுடைய சகோதரனை சிரித்த முகத்தோடு மலர்ந்த முகத்தோடு பார்க்கறத கூட இழிவா நினைச்சிடாது. அவ யாரையும் கண்டு முகத்தை திருப்பாம அவங்கள பார்த்து ஒரு சலாம் சொல்றது, அவங்கள பார்த்து ஒரு புன்முறுவல் பூர்ப்பது, இதுதான் எங்களோட உயர்ந்த பண்பு. அப்ப அதை பிள்ளைகளுக்கு சொல்லும். நம்மளோட வயசுல மூத்தவங்களை, நம்மளோட அந்தஸ்துல கூடினாலும் சரி குறைஞ்சாலும் சரி எல்லாரையும் பார்த்து சிரிச்சு இப்படியான பக்குவங்களை நாங்களும் எங்களுக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும், பிள்ளைகளுக்கும் சொல்ல வேண்டும். அதே போன்று அவர்கள் சொன்ன செய்திகள்ல ஒன்று என்னவென்றால், வக்ஸித் ஃபீ மஷீக், உன் நடையில நடுத்தரத்தை போன்னு என்று சொன்னார். இப்ப பிள்ளைகளுக்கு நடக்கிறதுல ஓடுறது தானே மோட்டர் சைக்கிள். அப்ப அவங்களுக்கு சொல்லணும், பாப்பா வாகனம் ஓடக்குள்ள நீ வேகமா போகாத, நீ வேகத்தை குறைச்சி. இப்ப பாருங்க, நடையிலேயே நடுத்தரத்தை பேணு என்று சொன்னார்கள் என்றால், அப்ப இந்த பைசிக்கல் ஓடுறாக்கள் எத்தனை பேர் உயிருக்கு அச்சுறுத்தலாக ஓடிக்கொண்டிருக்கிறார். எனவே இந்த விஷயங்கள் நிச்சயமாக பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கப்பட வேண்டிய விஷயங்கள். அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல சொல்கிறான், வலா தம்ஷி ஃபில் அர்லி மரஹா, பூமியில நீ பெருமையோடு நடக்காத. ஏனென்றால் இன்னக்க லன் தஹ்ரிகல் அர்ல, நீ பெருமையோட நடந்து உன்னால அந்த பூமியை பிளக்கை மேலாது. வலன் தபுலுகல் ஜிபால தூலா, அப்படியே நடந்து மலட உச்சைக்கு உன்னால் அடையவும் முடியாது. உந்த பெருமை நடையால பூமியை புலந்துக்கு கீழே போகையும் மேலாது, மலட உச்சிக்கு உயர்ந்து போகையும் மேலாது. உண்ட நடையால எந்த ஒரு லாபமும் இல்லை, வெறும் பெருமை மட்டும்தான். இன்னொரு ஹதீஸ் வரையுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் அழகிய ஆடை அணிந்து கொண்டு, பெருமைக்காக ஆடை அணிஞ்சுக்கிட்டு, தன் ஆடைகளையும் பெருமையாக அணிஞ்சு, தன் முடியையும் பெருமையாக வாழ்ந்து கொண்டு அவன் பெருமையோட நடந்து போனானாம். ஒரு காலத்தில் நடந்த சம்பவம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போது அல்லாஹ் அவனை என்ன செய்கின்றான்? பெருமை அடித்தவனாக, தற்பெருமை அடித்தவனாக போனதனால அல்லாஹ் அவனை பூமிக்குள்ள அப்படியே புதை வாங்க செய்கின்றான், என்ன சுரி வாங்க செய்கின்றான். பூமி அவனை அப்படியே உள்ளுக்கு எடுத்து விடுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாள் வரை அவன் அந்த பூமியில மூழ்கி கொண்டே இருக்கிறான். அப்ப பெருமை என்றது ஒரு மூமியினிடத்துல இருக்கப்படாது. பிள்ளைகிட்ட இதை சொல்லி கொடுக்க வேண்டியது பெற்றோரின் பொறுப்பாக இருக்கிறது. ஒரு சைக்கிள்ல 3 பேர் போறது என்னத்துக்கா? பெருமைக்குத்தானே. வேற என்ன இருக்கு? ஒரு பைசிக்கல்ல ஒரு சின்ன ஒரு ஒழுங்கைக்குள்ளால 100ல என்னத்துக்கு போகணும்? பெருமை தானே. அப்ப இந்த பண்பு நம்மளோட பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. அதை நாம் அவர்களுக்கு சொல்லணும். ஏனென்றா அதை அழித்து விடும். இறுதியாக சத்தத்தை குறை என்று சொன்னார்கள். வகலுல் மின் சௌத்திக்க, உன் சத்தத்தை தாழ்த்திக்கொள். இன்ன அங்கரல் அஸ்வாத்தில சௌத்துல் ஹமீர், சத்தத்திலேயே மிக மோசமான சத்தம் கழுதட சத்தம் என்று சொன்னார். கட்டாயம் இந்த போதனையை நமது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதாவது சத்தத்துல ஒழுக்கம் பேணப்படணும். எல்லா நேரங்களையும் சத்தம் போடக்கூடாது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிக்கு இருந்தா சலாம் சொல்லுவாங்களாம். எப்படியாண்டா, படுக்கிற ஆளை எழுப்பாமலும், முழிச்சுக்கு இருக்கிற ஆளுக்கு அந்த சலாம் கேட்கிற அமைப்பிலையும் சொல்லுவாங்களாம். அப்ப எப்படியான சத்தம் சிந்திப்பாரு, யாருக்கும் இடையூறு இல்லாம இந்த வணக்கத்தை செஞ்சு. ஏன் சத்தத்துல கழுதட சத்தம் தான் மிக கெட்ட சத்தம் என்று அல்லாஹ் சொல்றான்டா, கழுதைக்கு ஒரு முக்குத்தல் ஹால் விளங்குறையில நிலைமைக்கேற்ற அறிவு இல்லை. எந்நேரம் ஒரே சத்தத்தை போட்டுக்கிறீமா கழுது. அது போலதான் இந்த பிள்ளைகள்கிட்டையும் இந்த பிரச்சனை இருக்கு. பள்ளிக்குள்ளேயும் அதே சத்தம், பாடசாலையிலையும் அதே சத்தம், ரோட்டிலையும் அதே சத்தம், கிரவுண்டுக்குள்ளேயும் அதே சத்தம், வீட்டுக்குள்ளேயும் அதே சத்தம். எனவே இந்த சத்தத்தினுடைய ஒழுக்கம்
பிள்ளைக்கு போய் சேரணுமன்றதுக்கு லுக்மான் நபி அண்டைக்கே சொல்லிட்டாங்க, வகுலுல் மின் சௌத்திக்க, மகனே உன் சத்தத்தை தாழ்த்திக்கன்னு சொன்னாங்க. அடுத்ததாக அன்புக்குரிய தாய்மார்களே, கழுதட சத்தத்தை ஏன் அல்லாஹ் சொன்னான்டா, கழுத ஷைத்தான கண்டா தானம் அது சத்தம் போடுமா. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கழுதட சத்தம் கேட்டா நீங்க துஆ சொல்லிக்கங்க, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொன்னாங்க. அப்படி அந்த சத்தத்தை கேட்கல அருவருப்பா இருக்கும், எந்நேரம் ஒரே சத்தமாக இருக்கும். அது அப்ப இந்த ஷைத்தானின் தூண்டுதலால் தான் இந்த கழுதை சத்தம் போடுகிறது. அது போலதான் இந்த வாலிபர்களும் அப்படித்தான், பிள்ளைகளும் அப்படித்தான். ஷைத்தாண்ட தூண்டுதலால தான் ஒரு நல்ல தொழுகையாளி போன அவரை கண்டும் கூ கொண்டு போவாங்க. அவனுக்கு படிச்சு கொடுத்த சேர் போவார், அவருக்கும் ஒரு கூ. ஓதி தந்த அவர் உஸ்தாது போவார், அவருக்கும் ஒரு கூ கொண்டுட்டு போவான். விளையாட்டுல வந்தாலும் கூதான், நல்ல ரிசல்ட் வந்தாலும் ஒரு கூதான். இப்படி எல்லாத்துக்கும் கூ போடுற, சத்தம் போடுற இப்படியான ஒரு நிலவரம் பிள்ளைகளுக்கு மத்தியில் இருக்குது. எனவேதான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அந்த பிள்ளைக்கு இந்த விஷயத்தையும் உபதேசித்தார்கள். எனவே அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த நடைமுறைகளை நாங்களும் பின்பற்றுவதோடு நமது பிள்ளைகளுக்கு மத்தியிலையும் நாம் கொண்டு வரணும். இறுதியாக நான் அந்த ஒரே பார்வையில் அந்த விஷயங்களை, அந்த 10 உபதேசத்தையும் சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். முதலாவது சொன்னார்கள், நீ அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றை கொண்டும் இணை வைக்காதே, ஏகத்துவத்தை சொன்னார்கள். 2வது, பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்றார்கள். 3வது, நேர்வழியை பின்பற்றுகிறவர்களைத்தான் நீ நண்பர்களாக எடுத்து அவர்களை பின்பற்றி நடக்கணும். 3வது, அல்லாஹ் உன்னை கண்காணிச்சுக்கிறான். 4வது, தொழுகையை நிலைநாட்டு என்று சொன்னார்கள். அடுத்ததாக, நன்மை ஏவு தீமையை தடு என்று சொன்னார்கள். அடுத்ததாக, துன்பங்கள் சோதனைகளின் போது பொறுமையாக இரு என்றார்கள். அடுத்தது, உன்னுடைய பெருமையின் காரணமாக மனிதர்களை விட்டு நீ முகத்தை திருப்பாதே. அதே போன்று நடக்கிற போது பெருமையோடு நடக்காத, நடுநிலையாக நட என்று சொன்னார்கள். இறுதியாக சொன்னார்கள், சத்தத்தை தாழ்த்திக்க, கேடுகட்ட சத்தம் கழுதையின் சத்தம் என்று சொன்னார். எனவே இந்த சொல்லப்பட்ட செய்திகளை நாங்களும் நடைமுறைப்படுத்துவதோடு நமது பிள்ளைகளுடைய வாழ்விலும் இந்த விஷயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சிப்போமாக. சொன்ன விஷயங்களை செயற்படுத்துகிற நல்ல மனிதர்களாக என்னையும் உங்களையும் வல்லவன் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.